கைஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ண புது ஓஎம்ஆர் பற்றி தாங்க நாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் எக்ஸாம் போகும்போது இன்னும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? அண்ட் இந்த ஹால் டிக்கெட் வந்து ஆதார் நம்பர் அப்படிங்கிறத வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் இதில் முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஆதார் நம்பரில் ஒரு ஃபோன் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கும். ஸோ அந்த உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலில் வந்து போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து அந்த ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய நம்பருக்கு. ஸோ அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் ஆகிடும், சரிங்களா? அவ்வளோதாங்க ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் வந்து ஆதாரில் கொடுக்கக்கூடிய ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அந்த நம்பர் மட்டும் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அதை லிங்க் பண்ணி உங்களுடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிடலாம், சரிங்களா? ஓகே, இப்படி தாங்க இருக்க போகுது. ஓகே, அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஎம்ஆர் பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கீழே உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய பேஜில் பார்ட் 1 இதான் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1 நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய இடம் பார்ட் 1. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2 ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்ட் 2 அப்படின்னு 2 செக்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் 2, சரிங்களா? பேஜ் 2 தெரியும், நமக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஓஎம்ஆர் ஷீட் வாங்கினதுமே நம்ம பார்க்கக்கூடிய சில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோ, சரிங்களா? நம்மளுடைய ஃபோட்டோ இருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலில் என்ன ஃபோட்டோ கொடுத்தாங்களோ அந்த ஃபோட்டோ இருக்கும். அண்ட் நேம், ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், ஓகேங்களா? சப்ஜெக்ட் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேணும் இங்கே வந்து எக்ஸாம் எழுதுகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டேட் அண்ட் செஷன் டைம் இருக்கும், ஓகேவா? டேட் இருக்கும், ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 2 வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய கொஷின் புக்லெட் நம்ம வாங்குவோம், சரிங்களா? கொஷின் புக்லெட் வந்து நம்ம வாங்குவோம். அந்த கொஷின் பேங்க் வந்து வாங்கி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். 1லேருந்து 200 கொஷின் வந்து ஆர்டராக இருக்கா, ஆர் எங்காவது சேஞ்ச் ஆகிருக்கா, அண்ட் பேஜஸ் எங்கேயும் டிஸ்கண்டினியூ ஆகிருக்கா. இப்போ 10 இருக்குது, 11 இல்லை 12 இருக்குது, அண்டு ஒரு பேஜ் பிளாங்காக இருக்குது. ஸோ அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய ஆன்சர் புக்லெட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே கீ செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஓஎம்ஆர் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆன்சர் புக்லெட் நம்பர் இங்கே எழுதிட்டு அதை கீழே ஷேட் பண்ணுவோம் இல்லையா? ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் புக்லெட் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கான்ஷியஸாக அதை இது பண்ணணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதை தான் நம்ம ஓஎம்ஆரில் பண்ணுவோம், புக்லெட் நம்பர் என்டர் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம், சரிங்களா, எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீட்டாக பண்ண பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 5ல் நம்ம கை வைக்கவே கூடாதுங்க. செக்ஷன் 5 அண்ட் செக்ஷன் 4ல் வந்து நம்ம கை வைக்கக்கூடாது. பிகாஸ் இது வந்து இன்விஜிலேட்டர், சரிங்களா? நம்ம ஹாலுக்கு வரக்கூடிய சூப்பர்வைசர் தான் பண்ணுவார். ஸோ நம்ம இதில் கை வைக்கவே கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான செக்ஷனுங்க செக்ஷன் 3. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதக்கூடிய ஏ வந்து எவ்வளோ எழுதுவோம், பி எவ்வளோ கொஷனுக்கு டிக் பண்ணியிருக்கோம், பி ஆப்ஷன், சி ஆப்ஷன் எவ்வளோ கொஷனுக்கு பண்ணியிருக்கோம், டி ஆப்ஷன் எவ்வளோ கொஷனுக்கு பண்ணியிருக்கோம், இ ஆப்ஷன் எவ்வளோ கொஷனுக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இது என்ன சார் இ ஆப்ஷன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எதுவுமே தெரில, ஓகேங்களா? எனக்கு இந்த 4 ஆப்ஷனுமே எனக்கு தெரியலைங்க, என்னால் டிக் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் அந்த கொஷினை சும்மா விட்டு வரதுக்கு பதிலாக, எம்டியாக விட்டு வரதுக்கு, பிளாங்காக விட்டு வரதுக்கு பதிலாக நீங்கள் இ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக டிக் பண்ணியிருக்கணும். என்ன சொல்ல வராங்க டிஎன்பிஎஸ்சிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 கொஷினுமே கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும். எந்த இடத்தையுமே வந்து பிளாங்காக விட்டு போகக்கூடாது. அண்ட் முக்கியமான விஷயம், பிளாக் பென் எடுத்துக்கிட்டு போகணும், சரிங்களா? பிளாக் பெனில் தான் ஷேர் பண்ணணும். ப்ளூ கலர் பால் பாயிண்ட் பென்னோ ஆர் இங்க் பென்னோ அது மாதிரி இங்க் பென் யாரும் நம்ம யூஸ் பண்ணதில்லை. பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தான் எடுத்துக்கிட்டு போகணும், ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டு போகக்கூடாதுங்க. ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நாம் எண்ணி ஃபஸ்ட்டு இதில் எழுதி அண்ட் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த ஓஎம்ஆர் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம ஷேர் பண்ணோம். இப்போ 10 கொஷின் அப்படின்னா கீழே 1 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணோம், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஷேர் பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம என்ன சொன்ன மாதிரி செக்ஷன் 4ல் வந்து நம்ம கை வைக்கவே கூடாது. ஸோ இன்விஜிலேட்டர் வந்து செக் பண்ணார். மேலே கொடுத்துருக்கிறதையும் நம்ம இங்கே உள்ள
ஷேர் பண்ணியிருப்போம் இல்லையா, ஆன்சரில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறதையும் மேலே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கவுண்டிங் இது எல்லாத்தையுமே அவர் செக் பண்ணிட்டு என்ன செய்வார் அப்படின்னா, அவர் ஒரு டைம் என்டர் பண்ணுவார். ஆமாம், இவ்வளோ கொஷின் தான் இவர் அட்டன் பண்ணியிருக்காரு, ஏவில் எவ்வளோ போட்டிருக்காரு, பியில் எவ்வளோ போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு கீழே இங்கே சைன் பண்ணிவிடுவார். சரிங்களா, இதெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1 மணிக்கு மேலே நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டாம். எழுதும் போது இதை நம்ம எண்ணணுமா அப்படிங்கிற விஷயமும் கிடையாது, இங்கே எண்ணவும் தேவையில்லை. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், அதுக்கடுத்து நம்ம இங்கே ஒரு சைன் போடணும். ஆமாம், நான் எவ்வளோ கொஷின் போட்டிருக்கணும் அவ்வளோதான் இவரும் இங்கே எழுதியிருக்காரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நாம் இங்கே ஒரு சைன் போட்டாங்களா போதுமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானதுங்க. பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல் பார்த்தோம் அப்படின்னா, பார்ட் 1ல் நீங்கள் எங்கேயுமே கை வைக்கக்கூடாதுங்க. கை வைக்கக்கூடாது அப்படின்னா இந்த ஓஎம்ஆரில் ஃபுல்லாக நம்ம ஓஎம்ஆர் ஷேட் பண்ணுறோம். சரிங்களா, அதுக்கடுத்து இங்கே சைடில் கேப் இருக்குது. ஸோ உங்கள் சிலர் நான் பார்த்துருக்கேன், இங்கெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்டை சிலர் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து ஏபிசி அப்படின்னு எழுதி வைப்பாங்க. சரிங்களா, ஸோ அதெல்லாம் எழுதக்கூடாதுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அண்ட் இன்வேலிட் ஆகிரும். சரிங்களா, உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் வந்து இன்வேலிட் ஆகிரும், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை பாருங்களேன், இங்கேருந்து இதுக்கு நேராக வந்து ஒவ்வொரு பாக்ஸ் இருக்குது. ஏக்கு நேராக ஒரு பாக்ஸ், பிக்கு நேராக ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இங்கே 3 காலமாக பிரிச்சுருக்காங்க. ஒவ்வொரு காலத்துக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 5 பாக்ஸ் இருக்குது. ஓகே, ஏக்கு நேராக ஒரு பாக்ஸ், பிக்கு நேராக ஒரு பாக்ஸ், சிக்கு நேராக ஒரு பாக்ஸ், டிக்கு நேராக ஒன்று, ஈக்கு நேராக ஒன்று இருக்குது. ஸோ இதே மாதிரி 3 இதுக்கும் கீழே கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஏ ஆப்ஷன் எவ்வளோ கொஷின், இங்கே 67 கொஷின் இருக்கா. ஸோ இந்த 67ல் எவ்வளோ கொஷினுக்கு நம்ம ஏ ஆப்ஷன் குறிச்சிருக்கோம் அப்படிங்க எழுதிக்கணும். சரிங்களா, இப்போ ஒரு 10 கொஷினுக்கு நான் குறிச்சிருக்கேன் அப்படின்னா இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 37, 30, இங்கே ஒரு 7. சரிங்களா, இங்கே ஒரு 20, ஸோ இங்கே ஒரு 0. ஸோ நான் இப்போ என்ன செய்யணும், இங்கே ஏவெல்லாம் இங்கே ஒரு பாக்ஸ், இங்கே ஒரு பாக்ஸ் அண்ட் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குமா, எல்லாத்தையும் நான் எண்ணிக்கணும். ஓகேங்களா, என்ன ஆட் பண்ணி இங்கே நான் போடுற மாதிரி வரும். சரிங்களா, அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய கவுண்டிங் எல்லாமே இந்த 15 பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணாங்களா நமக்கு எவ்வளோ வரணும், 200 வரணும். ஏன்னா எந்த கொஷினுமே நம்ம பிளாங்காக விட்டுட்டு வரக்கூடாது. சரிங்களா, அண்ட் இங்கே இருக்குது இல்லையா செக்ஷன் 3 இருக்குது இல்லையா, செக்ஷன் 3லேயும் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 200 வரணும். எந்த ஆப்ஷனையும் எந்த கொஷினுக்குமே நம்ம பிளாங்காக விட்டுட்டு வரக்கூடாது. ஸோ அதனால் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இடது கையோட பெருவிரல் ரேகையை வந்து இந்த இடத்துல வைக்கணும். அண்ட் நம்ம ரேகை வச்சது என்ன செய்வாங்க அப்படின்னா இன்விஜிலேட்டர் வந்து இங்கே சைன் பண்ணிடுவாங்க. சரிங்களா, இந்த பாக்ஸில் இன்விஜிலேட்டர் வந்து சைன் பண்ணிடுவாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. சரிங்களா, ஓகே. இன்ஸ்ட்ரக்ஷனில் சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்ப்போங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பயும் சொன்ன மாதிரி ஆன்சர் புக்லெட் வாங்கினதும் செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் புக்லெட் அண்ட் கொஷின் புக்லெட். சரிங்களா, இப்போ ஆன்சர் ஷீட் வாங்குறீங்க அப்படின்னா ஆன்சர் ஷீட்டை நல்லா செக் பண்ணிக்கோங்க. நம்மளுது தானா, இமேஜ் நம்மளுது தான் வந்திருக்கா, ரெஜிஸ்டர் நம்பர் நம்மளுது தானா, அண்டு சப்ஜெக்ட் கோட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம ஹால் டிக்கெட் வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் யூஸ் பண்ணாதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பிளாக் பென் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ப்ளூ பென் எடுத்துக்கிட்டு போனாலும் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. சரிங்களா, அதை எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாக் பென் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நான் எப்பயும் சொன்ன மாதிரி பார்ட் 1ல் வந்து எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாதுங்க. பார்ட் 1ல் வந்து ஓஎம்ஆர் ஷேடிங்கை தவிர அந்த சைடில் ஏதாவது எழுதுறது, ஆட் பண்ணுறது, 1 2 3 போடுறது, ஸ்க்ரிபிள் பண்ணுறது, அது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அங்கே ஓஎம்ஆர் மார்க் பண்ணுறோம், கீழே அந்த நம்பர் மார்க் பண்ணுறோம், தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறோம், கீழே வந்து இன்விஜிலேட்டர் சைன் போடுறாரு, அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தாங்க. இப்போ நான் சொன்னதான் எதுவுமே இர்ரிலவெண்ட்டாக இந்த இதுக்கு இர்ரிலவெண்ட்டாக நீங்கள் எதுவுமே இது பண்ணக்கூடாது. சரிங்களா, ஏன்னா மேபி உங்களுடைய இதை என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து இப்படி பார்ட் 1 இருக்குது அப்படின்னா அந்த சைடில் சொன்ன முடியாது அங்கே ஏதாவது எழுதுறது. ஸோ அது மாதிரி எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பேப்பர் வந்து இன்வேலிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் புக்லெட் வாங்கினதும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதை வச்சு தான் நம்மளுடைய பேப்பர் கரெக்ட் பண்ணப்படும். சரிங்களா, ஸோ அதை நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ நம்ம வந்து கரெக்டாக பண்ணலை அப்படின்னா அது நமக்கு தான் லாஸ். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும்.
அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொன்னதாங்க, கண்டிப்பாக எல்லா கொஷினுக்கும் நம்ம இது பண்ணியிருக்கணும். ஈச் கொஷினுக்கும் வந்து ஒவ்வொரு பவுலும் நம்ம ஷேட் பண்ணியே ஆகணும். எல்லா கொஷினும் நம்ம அட்டன் பண்ணியே ஆகணும். சப்போஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னா ஈயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஈயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மார்க் எந்த வகையிலையும் கொடுக்கப்படாது. வந்து உங்களுக்கு தெரில அப்படிங்கன்னா 0 மார்க் அப்படின்னு தான் எடுத்துக்கப்படும். இங்கே ஸ்பேஸ் விட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்படி பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் OMR ஷேட் பண்ணணும். இது மாதிரி பண்ணக்கூடாது. டிக் பண்ணுறதோ அங்கே மார்க் பண்ணுறது அரைகுறையாக ஷேட் பண்ணுறதோ அது மாதிரி நம்ம வச்சுக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளாங்காகவும் விட்டு வரக்கூடாதுங்க. 5வது தாங்க முக்கியம். பிளாங்காகவும் விட்டு வரக்கூடாது. ஏதோ ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு 4மே தெரிலிங்க அப்படிங்கிற மாதிரி ஈயை நீங்கள் மார்க் பண்ணிட்டு வரலாம். சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 3லாம் ஒன்றும் இல்லைங்க. இங்கே நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, இங்கே கூட்டி போடுவோம் இல்லையா, எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணுவோம் இல்லையா, எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம் இல்லையா. ஸோ இவ்வளோ தான். இதுதான் செக்ஷன் 3. இந்த செக்ஷன் 3ல் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரிங்களா, மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்கில் இருந்து நீங்கள் 100 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து 5 மார்க் குறைச்சிக்குவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 95 மார்க் தாங்க கிடைக்கும். சரிங்களா. ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எண்ணும் போது கொஞ்சம் கவனமாக எண்ணுங்க, பதட்டப்படாமல் எண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா 15 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு எண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஸோ ஈஸியாக அதை எண்ணி போட்டுடலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து எப்படி சொல்கிறாங்க, பார்ட் 4லையும் பார்ட் 5லையும் நம்ம கை வைக்கவே கூடாது. ஓகேவா. ஸோ நம்ம பார்ட் 4 அண்ட் பார்ட் 5ல் கை வைக்கவே கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீதியெல்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க. அதுக்கடுத்து செகண்ட் பேஜ்லேயும் இங்கே வந்து ஒரு சைன் பண்ணணும். இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ்லேயும் நமக்கு ஒரு சைன் பண்ணணும். அவ்வளோதான். சரிங்களா. இங்கே ஒரு சைன் போட்டோம் அப்படின்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ ஓகேவா. ஸோ அவ்வளோதாங்க. கேண்டிடேட்டோட சைன் வந்து இங்கே நம்ம போடணும். பட் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே போடணும். அவங்களே போட சொல்லிடுவாங்க. இன்விஜிலேட்டரே நமக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டைம் நம்மளோட ஹால் டிக்கெட் அண்ட் OMR ஷீட், இந்த OMR ஷீட் சாம்பிளை வந்து இங்கே ஒரு டைம் பார்த்துக்கோங்க. சரிங்களா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி வெப்சைட் இருக்கு இல்லையா, டிஎன்பிசி வெப்சைட் இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட்டில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா OMR ஷீட் அண்டு ஓகேங்க, OMR ஷீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேபே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேப்புக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள். வெப்சைட்டுக்குள்ளே, நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளேயே போய் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா OMR ஷீட் சாம்பிள். இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த சாம்பிள் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இங்கே ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இந்த வீடியோ லோட் ஆகுது. ஸோ அது ஒரு 10 நிமிஷத்துக்கான வீடியோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. பாருங்கள், 10 நிமிஷத்துக்கான வீடியோ கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது மாதிரி எழுதணும், சரிங்களா, நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த OMR பற்றி அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் பற்றியுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, 9:15 ஹாலுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்க. ஒரு 9:30 போனால் கூட போதும். ஏன்னா இந்த டைம் சில டெஸ்டிங் அதெல்லாம் இருக்கலாம். சரிங்களா. ஸோ 9:15 ஹாலுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே கைஸ், உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது இந்த OMR பற்றியோ ஆர் வேறு ஏதாவது பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் நம்மளோட எக்கனாமி நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஓகே கைஸ், தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஆர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஆல் த பெஸ்ட்.